வணக்கம். சிறுகதை அன்பை அன்பால் எடு. துறவியிடம் வந்த ஒருவன், சாமி, என் மனைவியின் தொல்லை என்னால் தாங்க முடியவில்லை. எந்த நேரமும் என்னோடு சண்டை போட்டு கொண்டிருக்கின்றாள். அவளோடு ஒற்றுமையாக என்னால் வாழ முடியாது. நான் அவளுக்கு எப்படியாவது ஒரு துன்பத்தை கொடுக்க வேண்டும். எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று சாமியாரிடம் வேண்டினான். நீ உண்மையாகவே உன் மனைவிக்கு துன்பம் கொடுக்க வேண்டும் நினைக்கிறாயா? அப்படித்தானே என்று சாமியார் கேட்டார். ஆமாம் என்றான் வந்தவன். ஓ, அப்படியா? நீ இப்பொழுது உன் மனைவியை விட்டு பிரிந்து செல்வதால் அவள் துன்பப்படுவாளா, மகிழ்ச்சி அடைவாளா என்று கேட்டார் சாமியார். சாமியாரே, சொல்ல முடியவில்லை. அவள் மகிழ்ச்சி அடைந்தாலும் அடையலாம். என்றாலும் அவள் மீது அன்பை கொட்டு. அதன் பிறகு நீ அவளை பிரிந்தால் அவள் துன்பப்பட்டே ஆக வேண்டும், உன்னை பிரிய முடியாமல். 3 மாதம் கழித்து உங்கள் வீட்டுக்கு வருகின்றேன், சரிதானே என்றார் சாமியார். வந்தவனும் சாமியார் அப்படியே செய்வதாக சொல்லிவிட்டு விடை பெற்றான். சாமியார் சொன்னபடி 3 மாதம் கழித்து துறவியார் அவன் வீட்டுக்கு வந்தார். என்ன, இப்பொழுது பிரிந்து செல்ல தயாராக உள்ளாயா என்று கேட்டார் சாமியார். சாமியாரே, நான் எதற்காக என் மனைவியை விட்டு பிரிய வேண்டும்? நானும் அவள் மீது உயிரையே வைத்திருக்கின்றேன், அவளும் என் மீது உயிரையே வைத்திருக்கின்றாள். நீங்கள் சொன்னபடியே அவள் மீது நான் அன்பும் அக்கறையும் காட்டிய போதுதான் அவள் என் மீது எவ்வளவு அன்பு வைத்திருக்கின்றாள் என்று என்னால் அறிய முடிந்தது. இனி எங்களுக்கு பிரிவே கிடையாது, தாங்கள் செல்லலாம் சாமியாரே என்று இருகரம் கூப்பி வணங்கினான். தன் எண்ணம் ஈடேறிய மகிழ்ச்சியில் சாமியாரும் அங்கிருந்து புறப்பட்டார். அன்பை அன்பால் எடு. நன்றி.